இந்த செய்தியினுடைய தலைப்பு கெத்செமனேவில் பரிசுத்த இரட்சகர். நமக்கு 26ஆம் அதிகாரம் வாசிக்கப்பட்ட வசனங்கள் 36 முதல் 46 வரைக்கும் உள்ள வசனங்கள். இது இரட்சகர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்திலே அவர் பிதாவிடம் ஜெபிக்கின்ற நிகழ்ச்சியை பற்றியது. இந்த நிகழ்ச்சி மிகவும் ஒரு பரிசுத்தமானதும் பயபக்திக்குரிய நிகழ்ச்சியுமாய் இருக்கிறது. எப்பொழுதெல்லாம் அந்த பகுதியை நாம் படிக்கிறோமோ அப்பொழுதெல்லாம் மோசையை போல எரிகிற முட்செடிக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிற அந்த மோசே தன் பாதரட்சைகளை கலட்டி எவ்வாறு பயத்தோடு நின்றானோ அதே பயத்தோடு நாம் நிற்க கடவோம். எவ்வாறு யாக்கோபு இந்த இடம் பயங்கரமான இடம் என்று கூறினாரோ அதே போல நாமும் சொல்ல கடவோம். ஏசாயா சேனைகளுடைய கர்த்தரை பார்த்த பொழுது எவ்வாறு ஐயோ அதமானேன் என்று மனம் திரும்பினாரோ அதே சிந்தனையோடு நாம் இருக்க கடவோம். எண்ணிக்கை கடங்காத பரலோகத்தினுடைய படைப்புகளாகிய சேராபின்கள் தங்கள் முகத்தையும் கால்களையும் மூடி அந்த பரிசுத்தமான தேவனுக்கு முன்பாக எவ்வாறு நடுங்கியதோ அதே நடுக்கத்தோடு நாம் இந்த நிகழ்ச்சியை படிக்க கடவுள். ஆயக்காரனை போல தூரத்தில் நின்று கண்களை வானத்துக்கு எடுக்க துணியாமல் மார்பில் அடித்து கொண்டு தேவனே பாவியாக என் மீது கிருபையாயிரும் என்று சொல்வதை தவிர வேறொன்றும் நம்மால் சொல்ல முடியாது. இடத்துல இரட்சகர் பிதா உலகம் உண்டாவதற்கு முன்பாகவே தனக்கு நியமித்த மீட்பினுடைய பணியை எருசலேமில் நிறைவேற்றுவதற்காக சென்று கொண்டிருக்கிறார். எருசலேமுக்கு சென்று கொண்டிருக்கிற வழியிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய வாழ்வில் நடைபெற்ற ஒரு மிக முக்கியமான நிகழ்ச்சியை பரிசுத்த ஆவியானவர் மத்தேயு சுவிசேஷகர் மூலமாய் நமக்கு இங்கு எழுதி கொடுத்திருக்கிறார். இந்த கெத்செமனே தோட்டத்திலே கிறிஸ்துவுடைய வியாகுலத்தையும் துக்கத்தையும் நாம் வாசிக்கையில் மற்ற மார்க்கு சுவிசேஷகத்திலும் லூக்கா சுவிசேஷகத்திலும் யோவான் புத்தகத்தில் நாம் இதை படிக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை நாம் சிந்திக்கும் பொழுது அடிப்படையாக 3 காரியத்தை நாம் பார்க்க போகிறோம். ஒன்று, இரட்சகருடைய வியாகுலம். இரட்சகருடைய வியாகுலம். இரண்டாவது, அந்த வியாகுலத்திற்கான காரணம். மூன்றாவது, அந்த வியாகுலத்தில் சீசர்களுடைய அசட்டைத்தனம். இந்த 3 காரியத்தையும் பரிசுத்த ஆவியானவர் வேதத்தில் அவர் எழுதி கொடுத்திருக்கிறார். இந்த 36ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, மத்தேயு 26ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தை படிக்கும் பொழுது அப்பொழுது என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியினுடைய பின்னணியை குறித்து நாம் சிந்திக்கும் பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன் சீசர்களோடு பஸ்காவை அனுசரிக்கும்படி ஒரு மேல் வீட்டறையிலே அவர் ஒன்று கூடியிருக்கிறார். அந்த மேல் வீட்டறையிலே தன் சீசர்களோடு அவர் பஸ்காவை அனுசரிக்கிறார், அப்பம் பிட்கிறார், அங்கே யூதாசும் இருக்கிறார். அநேக காரியங்களை, அநேக சத்தியத்தை, பரிசுத்த ஆவியினுடைய உதவியையும் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு சத்தியத்தை போதிப்பார் என்ற காரியத்தையும் அந்த மேல் வீட்டறையிலே தன் சீசர்களோடு அவர் பேசுகிறார். இன்னும் மிக குறிப்பாக பிரதான ஆசாரித்துவ ஜெபமாகிய யோவான் 17ஆம் அதிகாரத்தினுடைய ஜெபத்தையும் அந்த மேல் வீட்டறையிலே அவர் ஜெபிக்கிறார். மேல் வீட்டறையினுடைய நிகழ்ச்சி முடிந்த பிறகு ஒலிவ மலைக்கு அவர் செல்கிறார்கள். இயேசுவும் அவருடைய சீசர்களும் மேல் வீட்டறையிலிருந்து ஒலிவ மலைக்கு அவர்கள் செல்கிறார்கள். ஒலிவ மலைக்கு செல்கிற அந்த வழியில் பேதுருவையும் சீசர்களையும் நோக்கி அவர் எச்சரிக்கிறார். அதுதான் நம்ம 31ஆம் வசனம் முதல் 35ஆம் வசனம் வரைக்கும் படிக்கிறோம். இயேசு சொல்றாரு, அப்பொழுது இயேசு அவரை நோக்கி, மெய்ப்பனை வெட்டுவேன், மந்தையின் ஆடுகள் சிதறடிக்கப்படும் என்று எழுதியிருக்கிறபடி இந்த ராத்திரியில் நீங்கள் எல்லாரும் என் நிமித்தம் இடரடைவீர்கள். எனவே பேதுருவை பார்த்து அவர் சொல்றாரு, பேதுரு சொல்றான், எல்லாரும் இடரடைந்தால் நான் ஒரு கால் இடரடை அடைய மாட்டேன்னு சொல்றான். இப்போ இயேசு மீண்டும் சொல்றார், சேவல் கூவுகிறதுக்கு முன்னே இந்த ராத்திரியிலே 3 தரம் மறுதளிப்பான்னு சொல்றார். மறுபடியும் பேதுரு சொல்றான், நான் உம்மோடு மரிக்க வேண்டியதான் இருந்தாலும் நான் உம்மை மறுதளிக்க மாட்டேன்னு சொல்லி பேதுரு இங்க சொல்றார். 35ஆம் வசனம் சொல்கிறது, அதற்கு பேதுரு, நான் உம்மோடு மரிக்க வேண்டியதா இருந்தாலும் உம்மை மறுதளிக்க மாட்டேன் என்றான். சீசர்கள் எல்லாரும் அப்படியே சொன்னார்கள். பேதுரு மாத்திரமல்ல, அங்க இருக்கக்கூடிய 11 பேரும். மேல் வீட்டறையிலே அந்த பந்தியை முடித்த பிறகு யூதாஸ் அங்க இல்லை. யூதாஸ் அங்கே இடத்தை காலி பண்ணுறான். எங்கே போயிருக்கான்? இயேசுவை காட்டி கொடுக்கும்படி போயிருக்கிறான்.
பேதுருவோடு கூட மற்ற 10 சீசர்களும் சொல்றாங்க, எல்லாரும் மறிக்க வேண்டியதா இருந்தாலும் நான் ஒருபோது மறுதளிக்க மாட்டேன்னு சொல்லி சீசர்கள் சுயநீதியை சார்ந்து கொண்டு இங்க அறிக்கை செய்றாங்க. அந்த நேரத்துல தான் அப்பொழுது ஒலிவமலையில் உள்ள ஒரு தோட்டத்திற்கு இயேசுவும் 11 சீசர்களும் வருகிறார்கள். அந்த இடம் கெத்செமனே தோட்டம். கெத்செமனே தோட்டம் என்பது ஒலிவ மலையில் காணப்பட்ட ஒரு தோட்டம். கெத்செமனே என்றால் மூல பாஷையில பிழியப்படுகிற ஒலிவ மரம் என்ற அர்த்தம். பிழியப்படுகிற ஒலிவ மரம். அந்த தோட்டத்தில் அநேக ஒலிவ மரங்கள் இருக்கிறபடினாலே அந்த ஒலிவ மரத்தின் மூலமாக அநேக வியாபாரம் நடைபெற்றது. அந்த ஒலிவ மரத்தின் மூலமாய் உணவிற்கான காரியமும் விளக்கு எரிவதற்கான எண்ணெயும் அதிலிருந்து தயாரிக்கப்பட்டது. இந்த ஒலிவ மரம் என்பது யோவான் 18:1 சொல்லுது, இந்த கெத்செமனே என்ற இடம் அது தோட்டம் என்று யோவான் சொல்றார். கிறிஸ்து அடிக்கடி அந்த தோட்டத்திற்கு சென்றிருக்கிறார் என்று யோவான் பதிவு செஞ்சிருக்கிறார். ஏன் அடிக்கடி செல்றார்? காரணம், பிதாவோடு தனிமையில் ஜெபிப்பதற்காக இயேசு அடிக்கடி அந்த தோட்டத்திற்கு அவர் சென்றிருக்கிறார். இன்னும் மிக முக்கியமாக யோவான் பதிவு செய்கிறார், யூதாஸ் அந்த இடத்தை நன்கு அறிந்திருந்தபடியால். யோவான் அந்த வார்த்தை ஏன் பதிவு செய்யும்? இயேசு அடிக்கடி கெத்செமனே தோட்டத்திற்கு போகிற அந்த இடத்தை யூதாஸ் நன்கு அறிந்திருந்தா, யூதாஸ் அறிந்திருந்த இடத்திற்கு தான் இயேசு கிறிஸ்து போறார். இந்த இடத்துல யூதாஸ் காட்டி கொடுப்பதினால் இயேசு சிலுவையில மரிக்கல. இயேசு சிலுவையிலே மரிக்க வேண்டும் என்பதை பிதாவாகிய தேவன் முன்குறித்திருந்தபடியினால் யூதாஸ் அவரை காட்டி கொடுக்கிறார். யூதாஸ் தன்னை தேடி அலையாதபடிக்கு, இயேசுவாகிய தான் எங்க இருக்கிறேன் என்பதை யூதாஸ் தேடி கஷ்டப்படாதபடிக்கு மிக எளிமையா யூதாஸ் தன்னை கண்டுபிடித்து காட்டி கொடுக்கும்படி இடத்துல தேவன் இப்பொழுது இருக்கிறார். இடத்துல சிலுவையில் இயேசு கிறிஸ்து மரிப்பதற்கான அனைத்து நிகழ்ச்சிகளையும் ஒழுங்கும் கிரமமாக செய்து கொண்டிருக்கிறார், ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார். 36ஆம் வசனம் சொல்லுது, அப்பொழுது இயேசு அவர்களோட கெத்செமனே எனப்பட்ட இடத்திற்கு வந்து சீசர்களை நோக்கி, நான் அங்கே போய் ஜெபம் பண்ணும் அளவும் நீங்கள் இங்கே உட்கார்ந்திருங்கள் என்று சொல்லி பேதுருவையும் செபதேயுவின் குமார் இருவரையும் கூட்டிக் கொண்டு போய் துக்கமடையும் வியாகுலப்படவும் தொடங்கினார். இங்க 2 விதமா சீசர்களை பிரிக்கிறார். 8 சீசர்களை கெத்செமனே தோட்டத்தினுடைய நுழைவாயில உட்காரும்படி சொல்றார். உட்காரும்படி சொல்லிட்டு அவர் சொல்றாரு, நீ இங்கே இருங்க, நான் உள்ள போய் ஜெபம் பண்ணிட்டு வரேன்னு சொல்லி சொல்றார். இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்ணி கொண்டு வருகிற வரைக்கும் அந்த 8 பேரும் அங்குதான் இருக்க வேண்டும். அந்த 11 சீசர்கள்ல மிக பிரதானமா 3 சீசர்களை உள்ளுக்குள் அழைத்து செல்கிறார். பேதுரு, யாக்கோபு, யோவான். அந்த 3 சீசர்களை உள்ளுக்குள் அழைத்து கொண்டு போய் அவங்க கிட்ட சொல்றாரு, நான் துக்கமடையும் வியாகுலப்படவும் தொடங்கினேன், ஆத்துமா மரணத்துக்கு எதுவான துக்கம் கொண்டிருக்கிறது, நீங்கள் இங்கே இருங்கள், நான் வெகு தூரம் சென்று நான் பிதாவிடம் ஜெபிக்க போறேன்னு சொல்றார். கெத்செமனே தோட்டத்தின் நுழைவாயில் 8 பேரை நிற்க வைக்கிறார். தோட்டத்துக்குள்ளாக 3 பேரை கூட்டிட்டு போறார். அவர்களை காக்க வைத்துக் கொண்டு அவர் சொல்றாரு, நான் வருமளவும் நீங்கள் விழித்திருந்து ஜெபியுங்கள் என்று சொல்லிட்டு போறார். லூக்கால படிக்கிறோம், கல்லறி தூரம், அந்த 3 பேருக்கு இடையில கல்லறி தூரம் இருக்கிற அளவிற்கு இயேசு கிறிஸ்து முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ண போறார். ஏன் இந்த கல்லறி தூரம்? அந்த வேளை இரவு நேரம், நிலவு தன் வெளிச்சத்தை பூமியின் மீது பிரகாசிப்பிக்கிற நேரம். அந்த நிலவின் வெளிச்சத்துல கல்லறி தூரத்துல இயேசு கிறிஸ்து என்ன செய்தார், என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்பதை அந்த 3 சீசர்களும் கண்ணால பார்க்கணும். இந்த 3 சீசர்களும் ஏற்கனவே மத்தேயு 17ஆம் அதிகாரத்துல இயேசு கிறிஸ்து மறுரூப மலையில மகிமைப்படுவதை நேர்ல பார்த்தவர்கள். பேதுருவும், யோவானும், யாக்கோபு. அந்த மலையில பிதாவாகிய தேவன் வெளிப்பட்டார். பிதாவின் சத்தத்தை கேட்டவர்கள் இந்த 3 பேரும். பிதாவாகிய தேவன் சொல்றாரு, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று இயேசு அங்க மகிமைப்படுத்துறார். ஒரு பக்கம் மோசே, இன்னொரு பக்கம் எலியா நின்று கொண்டிருக்கிறார். அந்த நிகழ்ச்சியை நேர்ல பார்த்த அதே 3 பேர் தான் எந்த மறுரூப மலையிலே பிதாவாகிய தேவன் தன் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்தி இயேசுவை உயர்வாய் கூறி இயேசுவுக்கு செவி கொடுங்கள் என்று அதிகாரத்தோடு கூறினாரோ, அதே இயேசுவை இப்போ இந்த கெத்செமனே தோட்டத்துல அவருக்கு ஒரு கோபாக்கினை பாத்திரம் கொடுக்கப்பட போகிறது. அவர் துக்கத்தினால் நிறைந்தவராய் அவர் ஜெபிக்க போகிறார். அந்த நிகழ்ச்சியை, அந்த சூழ்நிலையை இந்த 3 சீசர்களும் கண்ணால பார்க்கணும்.
ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் தன்னை பின்பற்றிய அநேக சீசர்கள் கூட்டத்தின் மத்தியில 12 பேரை தெரிந்து கொள்கிறார். 12 பேர்த்துல 3 பேரை தெரிந்து கொள்கிறார். 3 பேர்த்துல மிக பிரதானமா பேதுருவை தெரிந்து கொள்கிறார். ஏன் தேவன் இப்படி செய்கிறார்? ஏன் இயேசு கிறிஸ்து இப்படி செய்தார்? காரணம், இயேசு கிறிஸ்து ராஜா, இயேசு கிறிஸ்து அதிகாரம் மிக்கவர். சீசர்களை 2 விதமாக பிரித்து வைக்கப்பட்ட நிகழ்ச்சி எதை கூறுகிறது? தேவன் திருச்சபையிலும் குடும்பத்திலும் உங்களை எங்கு வைத்திருக்கிறாரோ அங்கு தேவனுக்கு உண்மையும் உத்தமுள்ளவர்களாக இருங்கள். முப்பத்தி 7ஆம் வசனம் சொல்கிறது, அவர் ஏன் ஜெபம் பண்ண போறார் கெத்செமனே தோட்டத்தில்? இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்க்கையில் அநேக காரியங்களுக்காக மிக முக்கியமாக அவர் ஜெபித்தார். அவர் ஞானஸ்தானம் பெற்று வரும்பொழுது ஜெபித்தார். தன் சீசர்களை தெரிந்து கொள்ளப்படும் பொழுது அவர் ஜெபிக்கிறார். அநேக சூழ்நிலைகளை இயேசு கிறிஸ்து அவர் ஜெபித்தார். இங்கேயும் ஒரு மிக முக்கியமான நோக்கத்திற்காக அவர் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். என்ன நோக்கம்? 37ஆம் வசனம் சொல்கிறது, அவர் துக்கமடையவும் வியாகுலப்படவும் தொடங்கினார். 38ஆம் வசனம் சொல்கிறது, மரணத்துக்கு ஏதுவான துக்கம் அவருக்கு இருந்தது. இதே வார்த்தையை தான் மார்க்கு 14:34 மார்க்கு சொல்றார். மார்க்கு 14:33 வாசிக்கும் போது மார்க்கு பதிவு செய்கிறார், அவர் திகில் அடையவும். திகில் அப்படின்னு சொன்னா அது ஒரு பயம், ஒரு ஆச்சரியமான பயம், நடுக்கம் என்ற அர்த்தம். அவர் திகில் அடையவும் மிகவும் வியாகுலப்பட்டு, மிகவும் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. வெறுமனே வியாகுலப்பட்டேன் மாத்திரமல்ல, மிகவும் வியாகுலப்பட்டு. மற்ற 25:39 படிக்கிறோம், 26:39 படிக்கிறோம், அவர் முகம் குப்புற விழுந்து. அப்படின்னா புரியுதா? முகம் குப்புற விழுந்துனா என்ன? மார்க்கு 14:35 மார்க்கு சொல்றார், அவர் தரையிலே விழுந்து. இன்னும் பிரதானமா லூக்கா 22:4 படிக்கிறோம், 44 படிக்கிறோம், அவர் முழங்கால் படியிட்டு. அவர் துக்கமடையும் வியாகுலப்படவும் தொடங்குகிறார். மரணத்துக்கு ஏதுவான துக்கம் அவருக்கு இருந்தது. அவர் திகில் அடைந்தார். அவர் மிகவும் வியாகுலப்பட்டார். அவர் முகம் குப்புற விழுந்தார். அவர் தரையிலே விழுந்தார். அவர் முழங்கால் படியிட்டார். எல்லாவற்றுக்கும் மேலாக லூக்கா 22:44 லூக்கா பதிவு செய்கிறார், அவருடைய வியர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளால் தரையிலே விழுந்தது. இந்த நிகழ்ச்சிக்கு பேர் மருத்துவ வார்த்தையில் ஹீமோடிட்ரோசிஸ். ஹீமோடிட்ரோசிஸ் என்றால் ஒரு நபர் மிகுந்த ஆழ்ந்த துக்கத்தில் காணப்படும் பொழுது அவருடைய தலையில் உள்ள அந்த இரத்த நுண்குழாய்கள் வெடித்து வியர்வை துவாரங்கள் வழியாக அந்த இரத்தம் வெளியேறும். அதுதான் இயேசு கிறிஸ்து இங்கு அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். லூக்கா ஒரு மருத்துவர். லூக்காவுக்கு தெரியும் கிறிஸ்து சிந்திய ரத்தம் இதனால் என்பது லூக்காவுக்கு தெரியும். இந்த நிகழ்ச்சி எதை கூறுகிறது? கிறிஸ்து இந்த கெத்செமனே தோட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த நிலை, அவருடைய நிலை எதை பிரதிபலிக்கிறது? எபிரேயர் 5:7 படிக்கிறோம். அங்க எபிரேய ஆசிரியர் சொல்றாரு, கெத்செமனே தோட்டத்தில் இயேசு பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணினார். வெறுமனே விண்ணப்பம் மாத்திரம் பண்ணல, அவர் பலத்த சத்தமிட்டு தன் சீசர்கள் கேட்கும்படியாக பலத்த சத்தத்தோடு கண்ணீரோடு ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். புரியுதா இங்க யார் இருக்குன்னு சொல்லி? புரியுதா இந்த நிலை யாருக்கு இருக்குன்னு சொல்லி? புரியுதா? தேவகுமாரன் படைச்சவர். அவருடைய துக்கமும் வியாகுலமும் திகிலும் கண்ணீரும் தரையிலே விழுந்து முழங்கால் படியிடுதலும் ரத்தம் பெருந்துளிகளாய் கீழே விழுவதும் எதை குறிக்கிறது? இயேசு கிறிஸ்து வெறுமனே தேவகுமாரன் மாத்திரமல்ல, இயேசு மனுஷகுமாரனாகவும் இருக்கிறார். இயேசு வெறுமனே மெய்யான தேவனும் மாத்திரமல்ல, அவர் மெய்யான மனிதனுமாகவும் இருக்கிறார். ஏன் இயேசு கிறிஸ்து மெய்யான தேவனும் மெய்யான மனிதனுமாக மாத்திரம் இருக்க வேண்டும்? காரணம், பாவிகளாகிய உங்களையும் என்னையும் நியாய பிரமாணத்தின் சாபத்திலிருந்து மீட்டுக் கொள்வதற்கு நமக்கு பதிலாய் ஒருவர் நம் சார்பில் தேவனுடைய நியாய பிரமாணத்தை கடைபிடிப்பதற்கு மனிதன் தேவை. நமக்கு பதிலாய் இரத்தத்தை சிந்தி சிலுவையில் மரிப்பதற்கு மனிதன் தேவை. அந்த மனிதன் பரிசுத்தமும் நீதியும் உள்ளவர். அவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. 1ஆம் நூற்றாண்டு
காலத்துல கிறிஸ்துவினுடைய மனுஷிகத்தன்மை நிராகரித்து வாழ்ந்தார்கள். கொலோசே சபையிலும் கிறிஸ்துவுடைய மனுஷிகத்தன்மை நிராகரித்தார்கள். தேவன் எப்படி மாம்சத்தில் வெளிப்பட முடியும், எப்படி சாத்தியம் என்ற தவறான கோட்பாடு வந்தது. எனவேதான் வேதம் முழுவதுமாக இயேசுவை தேவனாக காண்பிக்கிற அதே நேரத்தில் அவரை மனிதனாகவும் உயர்த்தி காண்பிக்கப்படுகிறது. 4 சுவிசேஷத்தை படிக்கும் பொழுது கிறிஸ்து அழுதார் என்று சொல்லப்படுகிறது. கிறிஸ்துவுக்கு பசி எடுத்தது, கிறிஸ்துவுக்கு தாகமாக இருந்தார், கிறிஸ்து உறங்கினார், கிறிஸ்து சோர்வுற்றார். இவை எதை சொல்கிறது? தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார், தேவகுமாரன் அவர் மனிதனாக உலகத்திற்கு வந்தார், படைத்தவர் படைப்பாக மாறினார். இந்த கெத்சமனே தோட்டத்துல முழங்கால் படியிட்டு முகம் குப்புற விழுந்து தன் முழு சரீரமும் மண்ணில் படும்படியாக விழுந்து கிடக்கிற அந்த நபர் வேறு யாரும் இல்லை, அவர் முழுமையான பரிசுத்தமான தேவனுடைய ஒரே நேசகுமாரன். சகல தூதர்களும் அவருக்கு முன்பாக முழங்கால் படியிட வேண்டிய அந்த நபர் இப்பொழுது மண்ணில் பாவியான பூமியில், பாவமான பூமியில் முழங்கால் படியிட்டுக் கொண்டிருக்கிறார். சகல வான தூதர்களும் படைப்புகளும் அவருக்கு முன்பாக சாஷ்டாங்கமாய் விழ வேண்டுமே, அந்த நபர் தான் இப்பொழுது இங்கு சாஷ்டாங்கமாய் விழுந்து கொண்டிருக்கிறார். நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் திருப்பிக் கொள்ளுங்கள். நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். நான் அவர் அருகே செல்லப்பிள்ளையாயிருந்தேன், நித்தமும் அவருடைய மனமகிழ்ச்சியாயிருந்து எப்பொழுதும் அவர் சமூகத்தில் களி கூர்ந்தது. யாரை பற்றி சொல்லப்படுது? நித்தமும் பிதாவாகிய தேவனுடைய சமூகத்தில் நித்திய மகிழ்ச்சியாய் களி கூறுதலோடு, தேவனுடைய பிரசன்னத்தில் பிதாவாகிய தேவனுடைய முகத்திற்கு முன்பாக மகிழ்ச்சியோடு காணப்பட்ட அந்த ஆண்டவர் இங்கு மிகுந்த துக்கத்தோடும் வியாகுலத்தோடும் முழங்கால் படியிட்டு தரையில் முகம் குப்புற விழுந்து கிடக்கிறாரே, என்ன காரணம்? வேதம் சொல்கிறது, வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி. ஆனால் பாதபடியாகிய அந்த பூமியை படைத்த கடவுள் முழங்கால் படியிட்டு மண்டியிட்டு கொண்டிருக்கிறார். தன் ரத்தத்தை வியர்வை துளிகளாக சிந்திக் கொண்டிருக்கிறார். இதை செய்தது யார்? படைத்தவரை ரத்தம் சிந்த வைத்தது யார்? படைத்தவரை முழங்கால் படியிட செய்தது யார்? ராஜாவை மண்டியிட செய்தது யார்? தேவகுமாரனை பூமியிலே முகக்குப்புற விழ செய்தது யார்? இங்க இருக்கிற நீங்கள் நானும் தான். உங்களுடைய பாவம் இரட்சகரை பரலோகத்திலிருந்து இறங்கி வர செய்தது. உங்களுடைய பாவம் தான் இந்த இரட்சகருடைய இந்த நிலைக்கு, இந்த அவலட்சணமான தாழ்மையின் நிலைக்கான காரணம். என்ன சொல்லுது? பாவம் உங்களுக்கு துக்கத்தை கொடுக்கும், பாவம் உங்களுக்கு வலியை கொடுக்கும், நீங்க செய்யற பாவம் உங்களுக்கு வேதனையை கொடுக்கும், நீங்க செய்யற பாவம் உங்களுக்கு அவமானத்தை கொடுக்கும், நீங்க செய்யற பாவம் குடும்பத்துல சமாதான குலைச்சலை ஏற்படுத்தும், நீங்க செய்யற பாவம் உங்களுக்குள்ள பிரிவினையை உண்டாக்கும், நீங்க செய்யற பாவம் ஒரு நாள் உங்களுக்கு வெட்கத்தை உண்டு பண்ணியே ஆகும், நீங்க செய்யற பாவம் உங்களுக்கு வியாதியை கொடுக்கும், நீங்க செய்யற பாவம் உங்களுக்கு மரணத்தை கொடுக்கும். அதைதான் கிறிஸ்து வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். இரண்டாவது காரியம், இரட்சகருடைய வியாகுலத்திற்கான காரணம் என்ன? இவ்விதமான பெரிதான மிகுந்த வியாகுலத்திற்கும் துக்கத்திற்கும் என்ன காரணம்? 39ஆம் வசனத்தை படி. சற்று அப்புறம் போய் முகம் குப்புற விழுந்து, என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என் சித்தத்தின் படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது என்று ஜெபம் பண்ணினார். மீண்டும் 42ஆம் வசனம் அவ்வாறாகவே ஜெபம் பண்ணுகிறார். மீண்டும் 44ஆம் வசனமும் மீண்டும் 3வது முறையாக அவர் ஜெபம் பண்ணுகிறார். இயேசு கிறிஸ்து ஒரு காரியத்திற்காக ஜெபிக்கிறார். அந்த காரியத்தினால்தான் கிறிஸ்துவுடைய இருதயமும் ஆத்துமாவும் துக்கமும் வியாகுலமும் பயமும் நடுக்கமும் கொண்டிருந்தது. எந்த காரியம் நீங்கும்படி இயேசு ஜெபம் பண்றார்? ஒருவேளை இயேசு அவருடைய மரணத்திற்கு பயந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறாரா? இல்லை. இயேசு ஒருபோதும் தான் மரிக்க போகிறேன் என்பதற்காக அவர் பயந்து ஜெபிக்கவில்லை. அதற்காகவே இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்தார். பாவியான மனிதனாக யோவான் ஸ்நானகனுடைய மரணத்திற்கு பயப்படாத பொழுது
அநேக அப்போஸ்தலர்களும் சீர்திருத்தவாதிகளும் மரணத்துக்கு பயப்படாமல் தைரியமாக இருக்கும் பொழுது, தேவகுமாரனும் மனுஷகுமாரனுமாகிய இயேசு மாத்திரம் எவ்வாறு மரணத்திற்கு பயந்து கடவுள்கிட்ட ஜெபம் பண்ணுவார்? நிச்சயமாக தன் மரணத்திற்கு பயந்து இயேசு ஜெபம் பண்ணல. தனது சரீர வலி நிறைந்த மரணத்தை நீக்கும்படி அவர் ஜெபிக்கவில்லை. அதற்காகவே உலகத்தில் அனுப்பப்பட்டு வந்தார். இன்னும் கொஞ்ச நேரத்தில் தன்னோடு கூட பந்தி இருந்த சீசர்கள் ஒருவனாக யூதாஸ் தன் முத்தத்தினால் காட்டி கொடுக்க வர போறான். இது இயேசுக்கு எந்த அளவுக்கு வழியை கொடுக்கும்? இன்னும் கொஞ்ச நேரத்தில் தனக்கு முதன்மையாக இருந்த கூடிய சீசன் இவன் யாருன்னே தெரியாதுன்னு சொல்லி சபிக்க மறுதலிக்க போகிறான். அந்த நிகழ்ச்சி அதற்காகவும் இயேசு ஜெபம் பண்ணல. இன்னும் கொஞ்ச நேரத்தில் யூதர்களும் ரோமர்களும் அவரை கன்னத்தில் அறைய போறாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல முகத்துல துப்பி தலையில கொட்டி கீழே தள்ளி நிர்வாணப்படுத்தி சாட்டையால் சரீரத்தை கிழித்து முள்முடியை தலையிலே சுமத்தி சிலுவையிலே கையிலும் கால்களும் ஆணிகளை அடித்து பலாயிர கண்களுக்கு முன்பாக நிர்வாணமா தொங்க விட போறார். இவைகள் நீங்கும்படி ஜெபித்தாரா? இல்லை. இவைகள் நீங்கும்படி இயேசு ஜெபம் பண்ணார். இவையெல்லாம் ரொம்ப சாதாரணமான விஷயம். இவையெல்லாம் இயேசுவுக்கு ஒரு அனுபவத்தோட தான். ஆனா இவைகளை காட்டிலும் பல கோடி மடங்கு ஒரு பிரச்சனை அங்கு இருக்கிறது. அது பாத்திரம். எதை நீங்கும்படி இயேசு ஜெபம் பண்றார்? இவை ஒன்றுக்கும் கூட இயேசு பயப்படவே கிடையாது. ரோமர்கள் 40 சாட்டை அடி கிடையாது, 4000 சாட்டையில தன் சரீரத்தை கிழிச்சாலும் இயேசு அதுக்கு பயப்பட மாட்டார். கையிலையும் காலையும் மாத்திரமல்ல, உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் ஒவ்வொரு இன்ச்சாக ஆணி அடிச்சாலும் இயேசு அதுக்கு பயப்பட மாட்டார். ஆனா அதை விட இன்னொரு விஷயத்துக்காக இயேசு பயந்து நடுங்கி திகில் அடைந்து துக்கம் அடைந்து கொண்டிருக்கிறார். என்ன காரியம்? லூக்கா 22:37 படிக்கிறோம். ஏசாயா 53 2ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அவர் அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டார். இயேசுவை திகிலடை செய்த காரியம் இன்னும் கொஞ்ச நேரத்தில் மனிதனுடைய பாவங்கள் கிறிஸ்துவின் மீது சுமத்தப்படுகிறது. இயேசுயா, இயேசு ஒரு மகா பரிசுத்தமான தேவன், பாவத்தை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணர், மகா உன்னதமான பரிசுத்தமான ஒரு பாவமும் செய்திராத அந்த ராஜாவின் மீது இப்பொழுது தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒட்டுமொத்த பாவங்களும் வைக்கப்படுகிறது. ஒரு பாவத்தை சகிக்க முடியாத ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, ஒரு பாவத்தை உலகத்துல செய்யாத ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மீது அவர் எதை முற்றிலுமாக வெறுக்கிறாரோ, எது பிதாவை முற்றிலுமாக கோபப்படுத்த போகிறதோ, அந்த பாவங்கள் இப்பொழுது கிறிஸ்துவின் மீது வைக்கப்படுகிறது. கிறிஸ்துவினுடைய பரிசுத்த தன்மை இங்கு வெளிப்படுகிறது. 33 ஆண்டு காலம் உலகத்திலே வாழ்ந்தும் ஒரு பாவமும் செய்யாத தூய்மையான தேவன் இப்பொழுது எண்ணிக்கை கடங்காத பாவங்களும் மக்கிரமங்களும் மீறுதல்களையும் அவர் சுமக்க போகிறார். 2 கொரிந்தியர் 5:21 சொல்கிறது, நாம் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். எது கிறிஸ்து வியாகுல செய்தது? யூதாஸ் தன்னை காட்டி கொடுப்பது மாத்திரமல்ல, அதை காட்டிலும் பேதுரு தன்னை மறுதலித்து தன்னை விட்டு ஓடி போவதை காட்டிலும், தன் நேசித்த 11 சீசர்களும் தன்னை விட்டு ஓடி போவதை காட்டிலும், ரோமர்களும் யூதர்களும் கொடூரமாக இயேசுவை இப்பொழுது சித்திரவதைப்படுத்துவதை காட்டிலும், முதல் முறையாக தன் நேச பிதா அவரை கைவிட போகிறார். வரலாற்றில் முதல் முறையாக, ஆதி முதற் கொண்டு படைப்பிற்கு முன்பாகவே நித்தியமாய் பிதாவின் ஒரே நேசகுமாரனாய் செல்ல பிள்ளையாய் இருந்த அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரலாற்றில் முதல் முறையாக இங்க கைவிட போகிறார். தன்னோடு நெருங்கி ஐக்கியத்தில் காணப்பட்ட தன்னை நேசித்த அவருடைய பிதாவாகிய தேவன் இப்பொழுது அவர் கைவிட போகிறாரே. தேவனுடைய ஐக்கியத்தை இங்கு இழக்க போறார். இதை விட பெரிய வியாகுலம் என்ன இருக்க முடியும்? அது மாத்திரமல்ல, இங்க 3 முறை அவர் ஜெபம் பண்ணும் போது 3 வார்த்தையை பயன்படுத்துவார். இந்த பாத்திரம்,
இந்த பாத்திரம், இந்த பாத்திரம், திஸ் கப் அப்படின்னா அந்த பாத்திரம் அங்கு இருக்கிறது. கெத்செமனே தோட்டத்திலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நுழையும் போது பிதாவாகிய தேவன் கிறிஸ்துவின் கையில் ஒரு பாத்திரத்தை கொடுத்தார். அந்த பாத்திரத்தில் என்ன இருந்தது? தேவகுமாரனையை நடுங்க செய்கிற அளவுக்கு அந்த பாத்திரத்தில் என்ன இருந்தது? யோபு 21ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் திருப்பிக் கொள்ளுங்கள். அவனுடைய அழிவை அவனுடைய கண்கள் காணும், சர்வ வல்லவருடைய உக்கிரத்தை குடிப்பான். சர்வ வல்லவருடைய உக்கிரத்தை குடிப்பான். எசாயா 51:22 வாசிங்க. எசாயா 51:22. கர்த்தராகிய உன் ஆண்டவரும் நம்முடைய சனத்துக்காக வழக்காடப் போகிற உன் தேவனுமானவர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ தத்தளிப்பின் பாத்திரத்தை உன் கையிலிருந்து நீக்கி போடுகிறேன், இனி என் உக்கிரத்தினுடைய பாத்திரத்தின் மண்டல்களை நீ கொடுப்பதில்லை. கிறிஸ்துவிடம் ஒரு பாத்திரம் பிதாவினால் கொடுக்கப்பட்டது. அந்த பாத்திரம் இயேசுவை திகிலடைய செய்தது. அந்த பாத்திரம் கிறிஸ்துவை இரத்தத்தை சிந்த செய்தது. அந்த பாத்திரத்தில் என்ன இருந்தது? அந்த பாத்திரத்தில் இருந்தது சர்வ வல்லவருடைய உக்கிர கோபம். அந்த வார்த்தையை மீண்டும் படிக்கிறீங்களா? வெறுமனே கோபம் மாத்திரமல்ல, அது உக்கிர கோபம். வெறுமனே வல்லவருடைய உக்கிர கோபம் மாத்திரமல்ல, அது சர்வ வல்லவருடைய உக்கிர கோபம். பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்ட இந்த கோபத்திற்கான உருவகங்களை இயேசு நன்றாய் அறிந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட அந்த கோபாக்கினை பாத்திரங்களை ஒருவர் சுமப்பதற்கு வரப்போகிறார், அது நான் தான் என்பதை இயேசு நன்றாக அறிந்து இங்கு ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். கிறிஸ்துவினுடைய சிந்தை முழுவதுமாக வேதம் 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 வேதமாக நிறைந்திருந்தது. இந்த பாத்திரம் எதை குறிக்கிறது? இந்த பாத்திரத்திலே ஊற்றப்பட்ட கோபாக்கினை எதை குறிக்கிறது? இந்த பாத்திரம் தேவன், பரிசுத்தமான தேவன் எந்த அளவுக்கு பரிசுத்தமும் நீதியும் உள்ள தேவனாக இருக்கிறார் என்பதை காண்பிக்கிறது. இந்த பாத்திரம், அதில் உள்ள பாவத்தினுடைய கோபாக்கினை யாருடைய பாவங்களுக்காக ஊற்றப்பட்டது? கிறிஸ்துவுடைய பாவங்களுக்காக அல்ல, அவருடைய மக்களுடைய பாவங்களுக்காக ஊற்றப்பட்டது. பதிலால் மரணத்தை இந்த பாத்திரம் காண்பிக்கிறது. அந்த பாத்திரம் கிருபாதார பலியை பிரதிபலிக்கிறது. கிருபாதார பலி என்றால் தேவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய தலையின் மீது நம் சார்பாக அந்த கோபத்தை ஊற்றினார். கிறிஸ்து அதை முழுமையாக குடித்தார். இந்த பாத்திரம் கிறிஸ்து அந்த கோபாக்கினையினுடைய ஒவ்வொரு துளியையும் முழுமையாக குடித்தார். தேவ கோபத்தை திருப்திப்படுத்தினார் என்பதை காண்பிக்கிறது. இந்த பாத்திரத்தினுடைய தேவ கோபத்தை யாரால் திருப்திப்படுத்த முடியும்? பாவத்திற்கும் பாவிகளுக்கும் விரோதமாய் பற்றி எரிந்து கொண்டிருக்கிற அந்த நீதியுள்ள தேவனுடைய கோபாக்கினுடைய பாத்திரத்தை இந்த உலகத்துல யாரால குடிக்க முடியும்? இயேசு சொல்றாரு, பேதுரு காதை ஒட்டின உடனே இயேசு சொல்றாரு, நான் இப்போ என் பிதாவிடம் இருந்து வேண்டிக் கொண்டால் எத்தனை லேகியோன்? 12 லேகியோனுக்கு அதிகமான தூதரை இடத்தில் அனுப்ப மாட்டேன் நினைக்கிறாயோ? இயேசு சொல்றார், நான் இப்போ இந்த மரணத்திலிருந்து தப்பிக்க வேண்டும் என்றால் பிதா கிட்ட ஜெபிக்கும் பொழுது என்னை காப்பாற்றுவதற்கு ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான தூதர்களை அனுப்ப அவர் வல்லமையுள்ள கடவுள், நான் அதிகாரமிக்கிறோம் சொல்றார். லூக்கால படிக்கும்போது ஒரு தூதன் கிறிஸ்துவை பலப்படுத்தினான் என்று படிக்கிறோம். தன்னுடைய குமாரே தனக்கு முன்பாக துக்கப்படுவதை பார்த்த பிதாவாகிய தேவன் தனது ஒரே நேசகுமாரை சுதந்திரவாளி படைத்தவர் ராஜாதி ராஜா அவர் முகங்குப்புற விழுந்ததை பார்த்த பிதாவாகிய தேவன் அவரை பலப்படுத்த ஒரு தூதனை அனுப்புகிறார். கிறிஸ்து கட்டளையிட்டால் லட்சக்கணக்கான தூதர்கள் வருவார்கள். ஆனால் இந்த லட்சக்கணக்கான தூதர்கள் சேர்ந்தாலும் அந்த பாத்திரத்தை ஒருபோதும் குடிக்க முடியாது.
பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்ட ஆபிரகாம் முதல் அனைத்து பரிசுத்தவான்களும் ஒன்று கூடி அந்த பாத்திரத்தை காலி செய்ய குடிக்க முயற்சித்தாலும் அதில் உள்ள ஒரு துளியை கூட அவர்களால் முடிக்க முடியாது, சகிக்க முடியாது, தாங்க முடியாது. இந்த உலகத்தில் அனைத்து ராஜாக்களும் ஞானவான்களும் அறிவியல் ஆராய்ச்சியாளரும் ஒன்று கூடி எவ்வாறு இந்த கோபாக்கினை பாத்திரத்தை குடித்து தீர்ப்பது என்று திட்டம் பண்ணினாலும் அவர்களால் ஒன்றும் அந்த வழியை கண்டுபிடிக்க முடியாது. தேவன் தன்னுடைய மக்கள் மீதான கோபாக்கினையை நிவர்த்தி செய்வதற்கு அவர் ஏற்படுத்துகிறார் வழியை. அவர் ஒரே வழியை ஏற்படுத்துகிறார். அந்த வழியை செய்யக்கூடிய ஒரே நபர் ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்து. அவராலே என்று இரட்சிப்பு இல்லை. அவரே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறார். பரிசுத்தமும் நீதியும் வல்லமையும் உள்ள நித்திய தேவனுடைய கோபத்தை நிவர்த்தி செய்ய வேண்டும் என்றால் எந்த மனிதனாலும் முடியாது, பரலோக படைப்புகளாலும் முடியாது, எவ்வளவு விதமான நீதிமானாலும் பரிசுத்தவானாலும் முடியாது. தேவனுடைய கோபத்தை நிவர்த்தி செய்வதற்கு அதே பரிசுத்தமும் நீதியும் வல்லமையும் உள்ள தேவகுமாரனால் மாத்திரமே முடியும். தேவன் நீதியும் இரக்கம் உள்ள தேவன். வெறுமனே தன் நீதியை காப்பாற்றுவதற்கு தன் இரக்கத்தை விட்டு கொடுக்க மாட்டார். நான் எல்லாத்தையும் மன்னிச்சிடுறேன் போங்கன்னு சொல்லி விட்டு கொடுக்க மாட்டார். அங்க நீதி பாதிக்கப்படும். அல்லது நான் உங்களை மன்னிச்சிடுறேன் ஆனா தண்டனை எதுவும் இல்லை போங்கன்னு சொல்ல முடியாது. அங்கு நீதியும் இரக்கமும் பாதிக்கப்படும். தேவனுடைய நீதி அனைத்து மனிதனையும் நரகத்திற்கு அனுப்ப போதுமானது, தகுதியானது. இந்த உலகத்தில் எந்த மனிதனும் நான் பரலோகத்துக்குரியவன் என்று சொல்ல முடியாது. இந்த உலகத்துல தாயின் கருவிலே பிறக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தையும் அது தேவ கோபத்துக்கு கீழாக நரகத்தை நோக்கி பிறந்து கொண்டிருக்கிறது. அதற்கே தகுதியானது. காரணம், தேவன் அந்த அளவுக்கு நீதி உள்ளவர். தன் நீதிக்காக இரக்கத்தை விட்டுக் கொடுக்க மாட்டார், இரக்கத்துக்காக நீதியை விட்டுக் கொடுக்க மாட்டார். தேவனிலிருந்து நாம் தப்பிக்க வேண்டும் என்றால், தேவனுடைய கோபத்திலிருந்து நாம் தப்பிக்க வேண்டும் என்றால் தேவனுடைய நீதியும் இரக்கமும் சரிப்படுத்தப்பட வேண்டும். இந்த நிகழ்ச்சியை தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில செய்து கொண்டிருக்கிறார். அந்த மகிமையான தேவ கோபத்தை நிவர்த்தி செய்ய வேறொரு வழி இல்லை. ஒரே ஒரு வழிதான் முழு உலகத்திலேயும். அந்த கெத்செமனேயிலே முகம் குப்புற விழுந்து கொண்டிருக்கிற அந்த நபர் அந்த கோபத்தை முற்றிலுமாக குடித்து தீர்க்க வேண்டும். தேவன் பெரியவர் என்றார். அவருக்கு எதிரான உங்களுடைய பாவங்களும் பெரியது. உங்களுடைய பாவம் பெரிதென்றால் அதன் மீதான தேவனுடைய கோபாக்கினையும் பெரியது. தேவனுடைய கோபாக்கினை பெரிதென்றால் நிச்சயமாக விலை கிரயமும் பெரிதாக இருக்க வேண்டும். பழைய ஏற்பாட்டிலே பலி செலுத்தப்பட்ட அனைத்து ஆடுகளையும் ஒரே இடத்துல ஒன்று கூட்டி பலி செலுத்தினாலும் தேவ கோபத்தில் ஒரு துளியை கூட நிவர்த்தி செய்ய முடியாது. அவரிடம் கொடுக்கப்பட்ட அந்த கோபாக்கினை பாத்திரத்தை கல்வாரி சிலுவையிலே கிறிஸ்து குடித்தார். அல்ல கவனிங்க, வேண்டா வெறுப்போடு குடிக்கல. என்னாண்டு நான் ஜெபம் பண்ணேன், நீங்க ஜெபத்தை கேட்கலையேன்னு சொல்லி கவலையோடு அந்த கோபாக்கினை பாத்திரத்தை குடிக்கல, மகிழ்ச்சியோடு குடித்தார். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்கிறது, மரணத்தை ருசி பார்த்தார். He tasted death. அவர் மரணத்தை ருசி பார்த்தார். வேண்டா வெறுப்போடு குடிக்கிறவர்கள் ருசி பார்க்காமல் குடிப்பார்கள். ஆனா இவர் ருசி பார்த்து குடிக்கிறார் என்றால் தேவன் கொடுத்த அந்த பாத்திரத்தை மகிழ்ச்சியோடு விருப்பத்தோடு தேவனுடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்து ஒவ்வொரு துளியாக அவர் குடித்துக் கொண்டிருக்கிறார். முற்றிலுமாக குடித்தார். அந்த பாத்திரத்தில் உள்ள தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள் மீதான ஒட்டுமொத்த கோபத்தையும், நாம் செய்த அனைத்து பாவத்தின் மீதான தேவ கோபத்தையும் ஒவ்வொரு துளியா ரசிச்சு ருசிச்சு மகிழ்ச்சியோடு அவர் பருகினார். ஒருவேளை இந்த பாத்திரத்தில் ஒரு துளி கோபாக்கினை அவர் மிச்சம் வைத்திருந்தார் என்றால், அவர் குடித்த பாத்திரத்தில் ஒரு துளி ஒரு ஓரமாக மிச்சம் வைத்திருந்தாலும் உலகத்தின் அனைத்து மனிதரும் அந்த ஒரு துளிக்காக நரகத்திற்கு செல்ல வேண்டும். அந்த அளவுக்கு தேவன் பரிசுத்தமும் நீதியும்
கோபம் உள்ள தெய்வம். அந்த பாத்திரத்தில் ஓரமாக வழிந்து கொண்டிருக்கிற அந்த ஒரு துளி கோபாகின இந்த நொடி உங்களை அழிப்பதற்கு போதுமானது. ஒட்டுமொத்த மனிதனையும் இந்த நொடி நரகத்திற்கு அழிக்க போதுமானது. சிந்திச்சு பாருங்க, உங்களுடைய பாவங்கள் தலைகளுக்கு மேலாக பெருகி இருக்கிறது, தலைமுடிகளை காட்டிலும் அதிகமாக இருக்கிறது. சத்தியத்தை கேட்டோ இன்னும் மனம் திரும்பாம இருதயத்தை கடினப்படுத்தி மென்மேலும் மென்மேலும் பாவத்தை அடுக்கிக் கொண்டே போறீங்க. கடவுள் இந்த கோபாக்கினை பாத்திரத்தை உடைச்சு விட்டாருன்னு சொன்னா உங்க ஆத்மா எங்க போகும்? அமர்ந்திருக்கிற ஒவ்வொரு நபரும் மனம் திரும்பாத பாவியும் இந்த நொடி தேவனுடைய கிருபையின் இரக்கத்துல உட்கார்ந்து கொண்டிருக்கிறீங்க. இந்த நொடி உங்களை அழிப்பதற்கு தேவன் வல்லமையுள்ள கடவுள். இந்த நாள்ல உசுரோடு உள்ள வந்த நீங்க உயிரோடு வெளியே போகாமல் செய்வதற்கு தேவன் வல்லமையுள்ள கடவுள். நீங்க அமர்ந்திருக்கிற அந்த இடத்துல உங்களை கொல்லுவதற்கு தேவன் போதுமான நீதியும் ஞானமும் கோபமும் இருக்க தேவனாக இருக்கிறார். அவருடைய வெறுமனே இரக்கத்தின் மூலமாக மட்டும்தான் ஒவ்வொரு நபரும் இங்கு அமர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். இரட்சகர் சிலுவையில் எல்லா துளிகளையும், அந்த பாத்திரத்தில் உள்ள அனைத்து துளி கோபத்தையும் முற்றிலுமாக குடித்து சிலுவையில் பிதாவே எல்லாம் முடிந்தது என்றார். நீர் எனக்கு கொடுத்த உம்முடைய ஆடுகள் மீதான உம்முடைய கோபாக்கினையை நான் ஒரு துளி இல்லாம எல்லாவற்றையும் குடித்து முடிச்சிட்டேன் ஆண்டவரே சொல்லி எல்லாம் முடிந்தது என்று வெற்றி சிறந்தார். நீ எத்தனை பேர் எனக்கு கொடுத்தியோ அந்த ஆடுகள் அனைவரையும் நான் காப்பாற்றி விட்டேன் என்று இயேசு அறிக்கை செய்கிறார். சங்கீதம் 116:16 சொல்கிறது, அவர் செய்த உபகாரங்களுக்கெல்லாம் நீங்கள் எண்ணத்தை செலுத்துவீர்கள். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்து கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வதே அல்லாமல் நீங்கள் தேவனை தொழுது கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் ரட்சிப்பின் பாத்திரத்தை கையில் எடுக்க வேண்டும். நீங்கள் ரட்சிப்பின் பாத்திரத்தை கையில் எடுக்க வேண்டும் என்றால் இயேசு உங்களுக்காக கோபாக்கினை பாத்திரத்தை கையில் எடுக்க வேண்டும். இயேசு ஜெபம் என்றார். 3 முறை ஜெபிக்கும் பொழுதும் மார்க்கில் படிக்கிறோம், அப்பா பிதாவே என்று கூப்பிடுறேன். அது எதை குறிக்கிறது? இன்னும் பிதாவாகிய தேவன் இயேசுவை கைவிடலன்னு சொல்லியது. அப்பா பிதாவேன்னு சொன்னா ஒரு மகன் ஏக்கத்தோடு நேசத்தோடு ஆபத்தில் மாட்டிக்கொண்டிருக்கிற நேரத்தில் முழு பலனுக்காக தன் தந்தையை நோக்கி ஏக்க கண்களோடு பேசுவதை குறிக்கிறது. இங்கிருப்பது மனுஷகுமாரன் தன் பிதாவை பார்த்து ஏக்கத்தோடு கூப்பிடுகிறார், அப்பா பிதாவை. எந்த இருதயத்தோடு அவர்கள் கேட்டிருப்பார்? கிறிஸ்து எந்த இருதயத்தோடு தன் பிதாவை அப்பா பிதாவை என்று அழைத்தாரோ அதே இருதயம் பிதாவுக்கும் இருந்திருக்கும். என்னுடைய நேசகுமாரனை நான் கொஞ்ச நேரத்தில் நொறுக்க போகிறேன், என்னுடைய நேசகுமாரனை கொஞ்ச நேரத்தில் அடிக்க போகிறேன், அவமானப்படுத்த போகிறேன். ரெண்டும் அமர்ந்திருக்கிற உங்களுக்காக அவருடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் ஒப்பு கொடுத்த கடவுள் ஆச்சரியத்தில் ஆச்சரியமான காரியம் உங்களை எவ்வாறு விட்டு வைத்திருக்கிறார். தன் குமாரனையே பார்க்காமல் விட்டு வைக்காமல் கடவுள் உங்களை எவ்வாறு விட்டு வைத்திருக்கிறார். இயேசு ஜெபம் என்றார், அப்பா பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுவான் நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி. இயேசு கிறிஸ்து மனுஷகுமாரனாக பிதாவின் சித்தத்திற்கு முற்றிலுமாக ஒப்பு கொடுத்து ஜெபிப்பதை நாம் படிக்கிறோம். இந்த பிதாவினுடைய சித்தம் என்பது என்ன? பிதாவினுடைய சித்தம் என்பது ராஜரிக சித்தம். ராஜரிக சித்தம் என்பது அது ஒருபோதும் மாறாது, எந்த மனிதனாலும் மாற்ற முடியாது. தானியேல் 4:35 சொல்கிறது, பூமியின் குடிகள் எல்லாம் ஒன்றுமில்லை என்று எண்ணப்படுகிறார்கள், அவர் தமது சித்தத்தின்படியே வானத்தின் சேனைகளையும் பூமியின் குடிகள் நடத்துகிறார். அவருடைய கையை தடுத்து என்ன செய்திருக்கிறேன் என்று சொல்லத்தக்கவன் ஒருவனும் இல்லை. 115 சங்கீதம் 3ஆம் வசனம் சொல்கிறது, நம்முடைய தேவன் பரலோகத்தில் வீற்றிருக்கிறார், தமக்கு சித்தமான யாவையும் அவர் செய்கிறார்.
யோபு 42:2 சொல்கிறது, தேவரே நீர் சகலத்தையும் செய்ய வல்லவராய் இருக்கிறீர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். ராஜரிக சித்தம். எது அந்த ராஜரிக சித்தம்? அந்த ராஜரிக சித்தம் அப்போஸ்தலர் 2:23. அப்படி இருந்தும் தேவர் நிர்ணயித்திருந்த ஆலோசனையின்படியையும் அவருடைய இறையாண்மையுள்ள சித்தத்தை குறித்து பாருங்கள். தேவர் நிர்ணயித்திருந்த அவருடைய ஆலோசனையின்படியையும் அவருடைய முன்னறிவின்படியையும் ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த இயேசுவை நீங்கள் பிடித்து அக்கிரமக்காரருடைய கைகளினாலே சிலுவையில் ஆணி அடித்து கொலை செய்தீர்கள். அப்போஸ்தலர் 4:27. அந்தபடி உம்முடைய கரமும் உம்முடைய ஆலோசனையும் முன்குறித்தவர்கள் யாவையும் செய்யும்படி பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவுக்கு விரோதமாய் மெய்யாகவே கூட்டம் கூடினார்கள். எது பிதாவுடைய ராஜரிக சித்தம்? அந்த ராஜரிக சித்தமானது கிறிஸ்துவுடைய கல்வாரி சிலுவை மரணம். அதை ரோமர்கள் நியமிக்கவில்லை, யூதர்கள் நியமிக்கவில்லை, யூதாஸ் நியமிக்கவில்லை. அந்த கிறிஸ்துவுடைய கொலையை, கல்வாரி மரணத்தை பிதாவாகிய தேவன் திரியேக தேவனுக்குள்ளாக உலகம் உண்டாவதற்கு முன்பாக தீர்மானித்தார். அதை ஒருபோதும் யாரால் மாற்ற முடியாது. இந்த ராஜரிக சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக தான் இயேசு உலகத்தில் வந்தார். இயேசு கிறிஸ்து ஏன் உலகத்தில் வந்தார்? யோவான் 6:38 இயேசு கிறிஸ்து சொல்றார். யோவான் 6:38 என் சித்தத்தின்படி அல்ல, என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படியே செய்யவே வானத்திலிருந்து இறங்கி வந்தேன். 4:34 இயேசு அவரை நோக்கி, நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியை முடிப்பதே என்னுடைய போஜனமாக இருக்கிறது. 12:27 இப்பொழுது என் ஆத்துமா கலங்குகிறது, நான் என்ன சொல்லுவேன்? பிதாவே, இந்த வேலை நின்று இரட்சியும் என்று சொல்வேனோ? ஆகிலும் இதற்காகவே இந்த வேலைக்குள் வந்தேன். எதற்காக? இயேசு எதற்காக ஜெபிக்கிறாரோ அந்த வேலைக்காக தான் கிறிஸ்து உலகத்தில் வந்திருக்கிறார். எபிரேயர் 10:5 முதல் 7 வரைக்கும். சர்வாங்க தகன பலிகளும் பாவ நிவாரண பலிகளும் உமக்கு பிரியமானதில்லை என்றீர். அப்பொழுது நான் இயேசு சொல்றார், தேவனே, உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன், புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது என்று சொன்னேன். இதற்காக இயேசுவரா தேவனுடைய சித்தத்தின்படி. எது தேவனுடைய சித்தம்? சர்வாங்க தகன பலிகளும் பாவ நிவாரண பலிகளும் அல்ல, தேவ ஆட்டுக்குட்டியினுடைய பலி. பிதாவாகிய தேவனுடைய ராஜரிக சித்தம் எது? தனது குமாரனை சிலுவையில் பலியாக ஒப்பு கொடுப்பது. இயேசு உலகத்திற்கு எதுக்கு வந்தார்? அந்த சித்தத்தை நிறைவேற்றும்படியாக தான் இயேசு கிறிஸ்து வந்தார். எனவே இந்த இடத்துல நாம் சிந்திக்கும் பொழுது கிறிஸ்துவினுடைய ஜபம் தேவனுடைய சித்தத்திற்கு அடிபணிகிறது. கிறிஸ்துவினுடைய ஜபம் அவருடைய வாழ்க்கையை முழுமையாக தேவனுடைய ராஜரீக சித்தத்திற்கு ஒப்புக் கொடுக்கிறது. இயேசு சொல்றார், இந்த பாத்திரம் நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யுங்கள். இயேசு இந்த பாத்திரத்தை நீங்கும்படி விரும்பினாரா? இல்லை, ஒருபோதும் இல்லை. ஆனால் எதை சொல்கிறது? விசுவாசிகளாகி நீங்களும் நானும் தேவனுடைய சர்வ இறையாண்மை உள்ள சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்து எவ்வாறு ஜெபிக்க வேண்டும் என்பதை கிறிஸ்து காண்பித்துக் கொண்டிருக்கிறார். ஒருவேளை பிதாவாகிய தேவன் அந்த பாத்திரத்தை நீக்கி இருப்பார் என்றார். பிதாவாகிய தேவன் அந்த பாத்திரத்தை தன் குமாரனை விட்டு நீக்கி இருப்பார் என்றால் இந்த நொடி இங்கிருக்கிற நீங்களும் நானும் நரகத்தில் காணப்படும். அவருக்கு ஸ்தோத்திரத்தை செலுத்துங்கள், பிதாவுக்கு நன்றிகளை செலுத்துங்கள். காரணம், அவர் கிறிஸ்துவின் பாத்திரத்தை நீக்கவில்லை. பிதாவாகிய தேவன் எப்பொழுதுமே இயேசுவினுடைய ஜபத்திற்கு அவர் செவி கொடுக்கிறார். இயேசு சொல்றார், என்னுடைய பிதா எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறார். எனவே இந்த ஜபத்திற்கும் தேவன் செவி கொடுத்தார். பிதாவாகிய தேவன் கிறிஸ்துவினுடைய கோபாக்களை பாத்திரத்தை நீக்கினார். ஆனால் அந்த கோபத்தை கிறிஸ்து முழுவதுமாக குடித்து தீர்த்த பிறகு அந்த பாத்திரம் அவரை விட்டு நீக்கப்பட்டது. வெற்றி சிறந்தவராக, ராஜாதே ராஜாவாக, மகிமையின் தேவனாக உயிர்த்தெழுந்தார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. கெத்செமனேவில்
இந்த முகக்குப்புற விழுந்து கொண்டிருக்கிற தேவகுமாரனும் மனுஷகுமாரனும் ஆகிய ஆண்டவர் எதை வெளிப்படுத்துகிறார்? கிறிஸ்துவின் மீது இருந்த அதே சர்வ இறையாண்மை உங்கள் மீதும் இருக்கிறது. இயேசுவினுடைய தலையின் மீது இருந்த அதே தேவனுடைய இறையாண்மை உள்ள சித்தம், அதே ஆளுகை, அதே சர்வ ஏகாதிபத்தியம், அதே ஆலோசனை உங்கள் தலையின் மீதும் இருக்கிறது. உங்களை வழிநடத்தக்கூடியவர் அவர்தான். நாம் சிந்திக்கும் பொழுது பிதாவாகிய தேவன் தனது முழுமையான கோபாக்கினை பாத்திரத்தை கெத்செமனேயிலே கிறிஸ்துவிடம் அவர் கொடுத்தார். அதை கல்வாரி சிலுவையிலே 6 மணி நேரம் தொங்கிக் கொண்டிருக்கிற அந்த நேரத்தில் 12 மணி முதல் 3 மணி வரைக்கும் 3 மணி நேரம் சூரியன் அந்தகாரப்பட்டது. ஏன் சூரியன் அந்தகாரப்பட்டது? காரணம், இயேசு கதறுகிறார், பிதாவே, என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? கெத்செமனேயிலே கொடுக்கப்பட்ட அந்த பாத்திரம் அந்த அந்தகாரம் நிறைந்த 3 மணி நேரத்தில் கிறிஸ்து அணுவாக குடித்து கொண்டிருக்கிறார். அந்த பாத்திரம் கிறிஸ்துவின் மீது உடைக்கப்பட்டது. பிதா தன் முகத்தை வரலாற்றின் முதல் முறையாக தன் குமாரனை விட்டு மறைத்து கொண்டார். 3வது காரியம், இயேசு கிறிஸ்து 3 முறை ஜெபிக்கும் பொழுதும் அவர் செய்த விஷயம், தன் சீசர்கள் 3 பேரை பார்ப்பதற்கு எழுந்து வந்த காரியம். அவர் ஜெபிப்பதற்கு முன்பாகவே சொல்றாரு, நான் ஜெபிக்கும் அளவும் நீங்கள் விழித்திருந்து ஜெபியுங்கள். லூக்கால படிக்கிறோம், நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபியுங்கள். நல்ல கவனி, இயேசு கிறிஸ்து ஏன் ஒவ்வொரு முறையும் ஜெபம் பண்ணும் பொழுது எழுந்து வந்து சீசர்களை பார்க்கணும்? அவர் சொல்லிட்டு போய் முதல் முறையாக முகக்குப்புற விழுந்து ஜெபம் பண்றார். கொஞ்ச நேரம் கழிச்சு எழுந்து வர சீசர்கள் தூங்கி கொண்டிருக்கிறார். மீண்டும் எழுப்பி தட்டுகிறார். நித்திரை மயக்கத்தால் அடைந்திருக்கிறார்கள். என்ன பேசுவது என்று தெரியாத அளவுக்கு தூங்கி கொண்டிருக்கிறார்கள். தட்டி எழுப்பி சொல்றார், 1 மணி நேரமாக ஜெபம் பண்ண மாட்டீங்கன்னு சொல்லிட்டு மீண்டும் உள்ள போய் ஜெபம் பண்றார். மீண்டும் கொஞ்ச நாள் ஜெபம் பண்ணிட்டு அதே வார்த்தையை பிதாவிடம் ஜெபித்து விட்டு மீண்டும் எழுந்து சீசரை நோக்கி வரார். மீண்டும் 2வது முறையும் சொல்றார், எழுந்து ஜெபம் பண்ணுங்கள் சொல்றார். மீண்டும் போய் 3வது முறை பிதா கிட்ட ஜெபம் பண்ணிட்டு கடைசியா எழுந்து வரும் பொழுது, இனிமேல் எழுந்து இளைப்பாருங்கள் சொல்லி ஒரு உருவகமாக இலக்கண ரீதியாக அவளை பார்த்து ஒரு சின்ன கடிந்து கொள்ளுதலோடு எச்சரிக்கிறார். நல்ல கவனி, இயேசு எச்சரிக்கிறார், நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆனால் இந்த 3 சீசர்களும், பேதுருவும் யோவானும் யாக்கோபும் தூங்கிக் கொண்டிருக்கிறார். நித்திரை மயக்கத்தால் அறைந்து கொண்டிருக்கிறார். எதற்காக இயேசு இங்கு தங்களை வைத்தார் என்பதை மறந்து, அந்த நோக்கத்தை மறந்து, தங்கள் சுயநீதியை சார்ந்து கொண்டு, சோதனையின் மீதான ஒரு வேதபூர்வமான பார்வை இல்லாம எங்களால பாவத்தை மேற்கொள்ள முடியும் என்ற பெருமையோடு உலக துக்கத்தால் நிரம்பினவர்களாக அவர் தூங்கிக் கொண்டிருக்கிறார். அவர்கள் கிறிஸ்துவினுடைய மரணத்தை அசட்டை செய்தார்கள். சாத்தான் கெர்ச்சிக்கிற சிங்கத்தை போல எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறான் என்ற எச்சரிப்புக்கு அவர்கள் செவி கொடுக்காமல் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே மெத்தன போக்கில் வாழ்ந்து கொண்டிருந்தார். கடைசியில் இயேசு கிறிஸ்து எழுந்து வரார். 45ஆம் வசனம், பின்பு அவர் தம்முடைய சீசர்களிடத்தில் வந்து, இனி நித்திரை பண்ணி இளைப்பாருங்கள், இதோ மனுஷகுமாரன் பாவிகளுடைய கைகளில் ஒப்பு கொடுக்கப்படுகிற வேலை வந்தது. என்னை காட்டி கொடுக்கிறவன் இதோ வந்துவிட்டான், எழுந்திருங்கள் போவோம் என்றார். 3 முறை ஜெபித்த பிறகு இயேசு எழுந்து வெளியே வர. நல்ல கவனி, யூதாஸ் கெத்செமனே தோட்டத்துக்குள்ளாக போகல, இயேசு எழுந்து வெளியே வருகிறார். யூதாஸ் எப்பொழுது தன்னை காட்டி கொடுக்க மக்களை கூட்டிக் கொண்டு வருவான் என்ற நேரத்தை கிறிஸ்து அறிந்தவரா? வேலை வந்தது என்ற சர்வறியாமை உள்ளவரா? ஜெபத்தை சரியாக முடித்து சீசர்களை ஆயத்தப்படுத்தி வெளியே செல்கிறார். யூதாஸ் வந்து நிற்கிறான். தன் மரணத்தின் ஒவ்வொரு அசைவுகளையும் கிறிஸ்து ஆழமாய் அறிந்து இறையாமை உள்ளவர், அதிகாரம் உள்ளவராய் அதை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். போவோம் என்றார்.
அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் போறேன்னு சொல்லி அர்த்தம். எங்க போறார்? இதுவரை கெத்சமனேயில 3 முறை பிதாவினுடைய அந்த உக்கிர கோபத்தை சுமந்து கொண்டவராக இருக்கிறார். இப்பொழுது போகிறார். எங்கு போகிறார்? அந்த உக்கிர கோபத்தை சிலுவையிலே குடிப்பதற்கு போய் கொண்டிருக்கிறார். போவோம் என்றால் விருப்பத்தோடு மகிழ்ச்சியோடு பிதாவின் சித்தத்திற்கு ஒப்பு கொடுக்கப்பட்டவராய் அந்த சிலுவையின் கோர வழிகளையும் வேதனைகளையும் அவமானங்களையும் அனுபவிப்பதற்கு முன்னோக்கி சென்று கொண்டிருக்கிறார். எருசலேமுக்கு போறார். ராஜாவாக சிங்காசனத்தில் உட்கார்வதற்கு அவர் போல, ரோம அரசாங்கத்தை வீழ்த்தி வெற்றி சிறப்பதற்காக எருசலேமுக்குள்ள அவர் போகல. துப்பப்படுவதற்கும் அடிக்கப்படுவதற்கும் நிர்வாணப்படுத்தப்படுவதற்கும் சாட்டையால் சதைகள் கிழிக்கப்படுவதற்கும் சிலுவையிலே ஆணிகளால் கடாவப்படுவதற்கும் மிக பிரதானமா தேவனுடைய மறைக்கப்பட்ட முகத்திலிருந்து விளக்கப்படுவதற்கும் தேவ கோபத்தை சுமப்பதற்கும் இங்கு அவர் சென்று கொண்டிருக்கிறார். நீங்கள் தேவனை ஆராதிப்பதற்கு எந்த அளவுக்கு தயங்குவீர்களோ அது போல அவர் தயங்காமல் பாடுகளையும் மரணத்தையும் அவர் சந்திப்பதற்கு விருப்பத்தோடு அவர் செல்கிறார். என்ன நாம் படிக்கிறோம்? தேவன் தான் கொடுத்த கோபாக்கினுடைய பாத்திரத்தை விருப்பத்தோடு மகிழ்ச்சியோடு கொடுப்பதற்கு அவர் சென்று கொண்டிருக்கிறார். ஆபிரகாம் ஈசாக்கை பலி செலுத்தும் பொழுது ஆபிரகாம் தன் ஈசாக்கினுடைய கை கால்களை கட்டி அந்த பலிபீடத்தின் மீது வைத்து தன் கத்தியை நோங்கினான். ஆனால் இந்த தேவ ஆட்டுக்குட்டி கை கால்கள் கட்டப்படவில்லை. ஆபிரகாம் ஈசாக்கை கட்டி பலி செலுத்த மேல் படுக்க வைத்தான். ஆனால் இங்கேயோ இந்த தேவகுமாரன் அவராகவே பலிபீடத்தின் மீது எழுந்து அவராகவே படுக்கிறார். இவரை யாரும் கட்டப்படவில்லை. மாறாக இந்த தேவகுமாரன் சொல்றார், பிதாவே என்னை கொல்லும். அது மரணமாகவே இருந்தாலும் பிதாவின் சித்தமாக இருக்கும் என்றால் விருப்பத்தோடு இயேசு அதை ஏற்றுக்கொண்டார். 56ஆம் வசனம் சொல்கிறது, சீசர்கள் எல்லாரும் அவரை விட்டு ஓடி போனார்கள். வியாகுலத்துல கிறிஸ்துவுடைய மரண தருவாயில இங்க சீசர்களுடைய அசட்டை தரத்தை குறித்து படிக்கிறோம். 3 சீசர்கள் எந்த அளவுக்கு தனது கிறிஸ்தவ வாழ்க்கையை மிக மெத்தன போக்கோடு வாழ்ந்தாங்க என்பதை குறித்து படிக்கிறோம். இந்த 11 சீசர்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எந்த அளவுக்கு ஆபத்துல காணப்பட்டது என்பதை படிக்கிறோம். 3 வருஷம் இயேசுவோடு நெருங்கி வாழ்ந்தாலும், 3 வருஷம் கிறிஸ்துவுடைய பிரசங்கத்தை நாள்தோறும் கேட்டாலும், ஆனா இன்னும் அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில உற்சாகம் இல்லாமல், அனலும் இல்லாமல், குளிரும் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற 11 சீசர்களை குறித்து படிக்கிறோம். அதே நேரத்தில் போலியான அவிசுவாசியான யூதாசை குறித்து நாம் அங்கே படிக்கிறோம். இயேசு சொல்றார், என்னை காட்டி கொடுக்கிறவன் வந்து விட்டான். மேல் வீட்டில் இயேசு பந்தி இருக்கிற வரைக்கும் திருப்பந்தியில பங்கு பெற்று போன மனுஷன், கிறிஸ்துவுடைய அனைத்து பிரசங்கத்தையும் கேட்ட மனுஷன், கிறிஸ்துவை முத்தத்தினால் காட்டி கொடுப்பதற்கு வந்திருக்கிறார். யூதாஸ் அநேக வாய்ப்புகள் மனம் திரும்புவதற்கு அவனுக்கு கொடுக்கப்பட்டது. கடைசி நிமிஷம் வரைக்கும் இயேசு சொல்றார், யூதாசே ஏன் வந்தன்னு கேட்கல, சிநேகிதனே ஏன் வந்தன்னு சொல்லி தான் கேட்கிறார். சிநேகிதனே என்னை காட்டி கொடுக்க வந்தியான்னு சொல்லி கேட்கிறார். இந்த சிநேகிதனே என்ற வார்த்தையை மற்ற 11 பேரை கூட அவர் இயேசு பார்த்து சொல்லலை, இவரை பார்த்து சொல்றார், இவனை பார்த்து சொல்றார் சிநேகிதனே. ஆனா அப்ப கூட அவர் மனம் திரும்பல. அப்ப மனம் திரும்ப வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. அப்பொழுது கூட யூதாஸ் மனம் திரும்பல. யூதாஸ் மனம் திரும்ப கொடுக்கப்பட்ட வாய்ப்பை நிராகரிக்கப்பட்ட ஒரு மனுஷன். யூதாஸ் ஒரு சிறப்புரிமை வாய்ந்த ஒரு மனுஷன். பணத்தினுடைய ஆசை எந்த அளவுக்கு ஆபத்தை கொடுக்கும் என்பதற்கான உதாரணம் யூதாஸ் காரியோத். தேவனுடைய பொறுமைக்கான உதாரணமும் யூதாஸ் காரியோத்து தான். கடவுள் இன்னும் ஏன் அப்படிப்பட்ட கேட்டின் மகனை கொல்லாம இருக்கிறார், காரணம் அவருடைய நீடிய சாந்தம் பொறுமை என்பதற்கான உதாரணம் தான் யூதாஸ் காரியோத். தேவனுடைய சர்வ இறையாண்மையுள்ள சித்தம் ஒருபோதும் தோற்காது என்பதற்கான உதாரணம், மாயுமாலமான ஒரு கிறிஸ்தவனுக்கான உதாரணம் யூதாஸ்.
மாயமாலமான மனம் திரும்பாமல் திருச்சபையில் வேஷம் போட்டு நடித்து கொண்டிருக்கிற பாவியினுடைய மரணம் எவ்வளவு கொடூரமான என்பதற்கான உதாரணம் தான் யூதாஸ். கடைசி வரைக்கும் யூதாஸ் நினைச்சதை அவனால் சாதிக்க முடியல. அவன் பெற்றுக்கொண்ட 30 வெள்ளிக்காசு அவனுக்கு பயன்படல. கடைசியில் அவன் நினைச்ச மாதிரி கூட அவனால் சாக முடியல. அவன் ஆண்டு கொண்டு சாகணும்னு சொல்லி போனான், மரத்தில் தூக்கு போட்டான். ஆனால் அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோம், தூக்கு போட்ட அவன் கயிறு அறுந்து விழுந்து, பாறை இடுக்கிலை விழுந்து, தலைகீழாக விழுந்து, தலை சிதறி, குடல் கிழிந்து வெளியே வந்து மிக கோரமாக செத்து போனான். அதை பேதுரு சொல்றார். ஒரு சிறிய வெளிச்சத்திற்குள் வாழ்ந்த மனம் திரும்பாத மாய்மாலமான அவிசுவாசியான யூதாசின் நிலைமை இந்த அளவுக்கு ஆபத்தாக இருக்கும் என்றார். முழு 66 புத்தகத்தை பெற்றிருக்கிற நீங்கள், சபையிலே விசுவாசி என்று வாழ்ந்து கொண்டிருக்கிற நீங்கள், ஒவ்வொரு வாரமும் திருவிருந்திலே பங்கு கொள்கிற நீங்கள், ஒவ்வொரு வாரம் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு வைராக்கியத்தோடு பிரசங்கம் பண்ணுவதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள், ஒவ்வொரு வாரம் எச்சரிப்பையும் மனம் திரும்புதலையும் கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள், மனம் திரும்பாமல் இருதயத்தை கடினப்படுத்தி வாழும் பொழுது உங்கள் ஆபத்து எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கும் யோசித்து பாருங்க. No one can escape. இந்த நிகழ்ச்சி எதை உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறது? இந்த கெத்செமனே நிகழ்ச்சி எதை கற்றுக் கொடுக்கிறது? இந்த உலகில் விலை மதிப்பில்லாத ஒரு காரியம் உங்களது பணமோ வசதிகளோ சொத்துக்களோ அல்ல. இந்த உலகில் விலை மதிப்பற்ற காரியம் பிதாவோடு உள்ள ஐக்கியம். இயேசு அதுதான் நிரூபிச்சார். ஆண்டவரே, நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க, என்னை கொடூரமா கொலை செய்யுங்க, ஆனா ஒருபோதும் உடைய முகத்தை என்னை விட்டு மறைக்காதீங்க. தேவனோடு இல்லாத ஐக்கியம் அது மிக மிக ஆபத்தானது. தேவன் இல்லாத உடைய வாழ்வு அது மிக பரிதாபமானது. நீங்க எங்க இருந்தாலும், என்ன வேலையை செஞ்சாலும், எவ்வளவு பெரிய பதவியில போய் உட்கார்ந்தாலும், எவ்வளவு ஆள் பலம் அரசியல் பலம் காணப்பட்டாலும், உங்களுடைய தனிப்பட்ட வாழ்வு பிதாவாகிய தேவனோடு நெருங்கிய ஐக்கியத்தில் இல்லை என்றால் நீங்கள் மிக மிக பரிதபிக்கப்படத்தக்கவர்கள். இந்த நிகழ்ச்சி எதை குறிக்கிறது? எதை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது? ஒவ்வொரு பாவத்தையும் பிதாவாகிய தேவன் மிக சீரியஸாக கவனித்துக் கொண்டிருக்கிறார் என்பதை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறது. இயேசு சொல்றார் யூதாசுடைய வாழ்க்கை குறித்து, அவன் பிறவாதிருந்தால் நலமாய் இருக்குமே, அவன் பிறவாதிருந்தால் நலமாய் இருக்குமே என்றார். யூதாஸ், நீ பிறந்து என்னை காட்டி கொடுக்கறது பதிலா நீ பிறக்காம இருந்திருக்கலாமே, அதை விட மோசமான காரியம் செஞ்சுட்டியே. எவ்வளோ ஆபத்தான ஒரு சூழ்நிலை. உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்வு மிக மெத்தன போக்கில் இருக்கும் என்றால் அது மிக மிக ஆபத்தானது. நாள்தோறும் சத்தியத்தை கேட்டுக்கொண்டு மெய்யான மனம் திரும்புதல் இல்லாமல் வாழ்கிற வாழ்வு உங்களுக்கு நரகத்தினுடைய நடுமையம் காத்திருக்கிறது. இந்த நொடி ஒருவேளை ரட்சிக்கப்படாமல் இருப்பீர்கள் என்றால் உங்கள் மீது தேவனுடைய கோபாக்கனை பாத்திரம் குவிக்கப்பட்டிருக்கிறது. இன்றும் நீதியுள்ள இரக்கமுள்ள தேவன் தனது ஒரு கரத்தினால் தனது கோபத்தின் வெள்ளத்தை தடுத்து நிறுத்தி கொண்டிருக்கிறார். இன்னொரு கரத்தினால் உங்களை மனம் திரும்ப அழைத்து கொண்டிருக்கிறார். ஒரு நாள் இந்த 2 கரத்தையும் அவர் எடுக்க போகிறார். அதற்குள்ளாக மனம் திரும்பி இரட்சகரை நோக்கி ஓடுங்கள். அந்த ஏதேன் தோட்டத்தில் 1ஆம் ஆதாம் சொன்னான், பிதாவே, உம்முடைய சித்தம் அல்ல என்னுடைய சித்தம் தான் சொல்லி சொன்னான். ஆனால் 2ஆம் ஆதாமாக இயேசு கெத்செமனே தோட்டத்தில் சொல்றார், பிதாவே, என்னுடைய சித்தம் அல்ல, அது உம்முடைய சித்தம். அந்த தோட்டத்திலே 1ஆம் ஆதாம் சொன்னான். அந்த 1ஆம் ஆதாம் தேவனுடைய சமூகத்தை விட்டு ஓடி போனான். ஆனால் இங்கு இந்த 2ஆம் ஆதாம் தேவனுடைய சமூகத்தை நோக்கி தேடி செல்கிறார். 1ஆம் ஏதேன் தோட்டத்திலே 1ஆம் ஆதாம் தன்னுடைய மனைவியின் மீது பழியை போட்டான். ஆனால் இந்த தோட்டத்திலே, கெத்செமனே தோட்டத்திலே 2ஆம் ஆதாமாக இயேசு கிறிஸ்து தன் மனவாட்டியாகிய சபையினுடைய பழியை அவர் ஏற்றுக்கொண்டார். அவளை போஷிக்கிறார், அவளை பராமரிக்கிறார், அவளுக்கு ஜீவனை கொடுக்கிறார், அவளை காப்பாற்றுகிறார். கடைசி பரியந்தமும் அவருடைய பிள்ளைகளை அவர் கரை சேர்க்க போகிறார். ரோமர் 8:32 சொல்கிறது, தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராம் நம் எல்லாருக்காகவும் அவர் ஒப்பு கொடுத்தவர், அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? ஜெபம்.